Hello friends, welcome to Babu JDK channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் பேரு வேரியேஷன் ஆஃப் G, அதாவது acceleration due to gravity due to depth. பொதுவா ஒரு ஆப்ஜெக்டோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது acceleration due to gravityயோட வேல்யூ எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வேரியேஷன் ஆஃப் G with depth. இந்த டாபிக்கை டீல் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் டெப்த் மாறும் பொழுது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின். கன்ஃபார்ம் சொல்றேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூஸ் ஒரு டெப்த் போக போக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாங்க பிசிக்ஸ் கால்குலேஷன்ல எல்லாமே 9.8 போடுறோமே அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த 9.8 எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவட்டோரியல் லைன்ல மட்டும்தான் 9.8 அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ இருக்கும். ஸோ ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நம்ம போடுறதுனால நம்ம 9.8 வந்து கான்ஸ்டன்டா நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் டெப்த்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுங்கிற விஷயத்த நம்ம இந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு நம்ம ரெண்டு அசம்ஷன் எடுத்துக்க போறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல வைப்போம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே ஆப்ஜெக்டை சில அடி டெப்த்ல வைப்போம். ஸோ இப்போ அந்த டெப்த்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயத்த நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஷன் மூலமா தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்றதுக்கான அசம்ஷன்ஸ் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம கால்குலேஷன் சைடுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா. ஸோ நார்மல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா என்னது? G is equal to gravitational constant into mass divided by distance square. அதுதான். ஸோ இப்போ அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலால நம்ம எடுத்துக்கக்கூடிய அசம்ஷன்ஸோட வேல்யூஸை போட போறோம். அதாவது G dash is equal to gravitational constant into m dash divided by radius of the earth minus d the whole square. இங்க ஏன் நாங்க டிஸ்டன்ஸ்க்கு radius of the earth minus d the whole square போட்டிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தானே சொன்னேன். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்ஃபேஸ்ல இருந்தது. ஆனா இப்போ நம்ம சில அடி டெப்த்துக்கு கொண்டு போயிருக்கோம். அதாவது d அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கீழே எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் மைனஸ் டி. ஸோ அதை தான் நாங்கள் டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக எழுதியிருக்கோம். ஸோ நீங்க கேட்கலாம், ஏன் இங்க ஜி டேஷ் எம் டேஷ் போட்டிருக்கீங்க? ஸோ இப்போ நார்மல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நாங்கள் ஸ்மால் ஜி டினோட் பண்ணுவோம். ஸோ ஆனா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட் இல்லை. ஸோ டிஃப்ரெண்டா டினோட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இங்க ஜி டேஷ் அதுக்கப்புறம் எம் டேஷ் அப்படிங்கிற இதை நொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் நம்ம இப்போ டெரிவேஷனை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மா இருக்கும். ஸோ இப்போ அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்மை வச்சு எந்த ஒரு டெப்த்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோட எக்ஸ்பிரஷன் அது ஒரு சைட்ல இருக்கட்டும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம டென்சிட்டி அப்படிங்கிற டாபிக்கை டீல் பண்ண போறோம். டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். அதாவது ஒரு வால்யூம்ல எவ்வளவு மாஸ் அதோட ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டென்சிட்டி ஆஃப் த எர்த்தை வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அசம்ஷனை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வச்சிருந்தோம்? அந்த ஆப்ஜெக்டை அவுட்டர் சர்ஃபேஸ்ல. ஸோ இப்போ அந்த மொத்த வால்யூம்க்கோ உள்ள டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அதோட மாஸ் m தானே. ஸோ m டிவைடட் பை அதோட வால்யூம் என்னது v. அதுதான் நாங்க எழுதியிருக்கோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து இதுல நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆப்ஜெக்டை சில அடி டெப்த்துக்கு கொண்டு போறோம். ஸோ இப்போ அந்த மாஸும் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டோடைய வால்யூமே சேஞ்ச் ஆகும். அதாவது எர்த்தோட வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஸோ மாஸும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம் டேஷ் பை வி டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுல நம்ம எடுத்துக்க கூட முக்கியமான கேஸ் என்னன்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஆனா அதோட மாஸோட இதுவும் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி வால்யூம் இதுவும் சேஞ்ச் ஆகும். ஏன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ரேடியஸ் அவ்வளவு பெருசு இருக்கு, ஆனா அந்த ரேடியஸை நம்ம சுருக்கும் போது அதோட மாஸும் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி அதோட வால்யூமும் சேஞ்ச் ஆகுது. அதனால நாங்க டிஃபரெண்டா டினோட் பண்ணணும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் கேஸ்ல எம் அப்புறம் வின்னு எழுதியிருக்கோம். அது இதுல சேஞ்ச் ஆகுறதுனால எம் டேஷ் அப்புறம் வி டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம இந்த டென்சிட்டி அப்புறம் வால்யூம் இந்த இது இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபார்முலாஸை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் வால்யூம் உடைய ஃபார்முலா. வால்யூமோட ஃபார்முலா என்னது? ஆஃப் அ ஸ்பியர் 4/3 pi r cube. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு பக்கமும் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் ரெண்டு பக்கமும் டென்சிட்டி ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம m dash by v dash is equal to m by v அப்படின்னு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ m dash is equal to mass divided by volume into v dash. இதுல v dash அப்படிங்கிறது என்னது? ரேடியஸ் சுருகுனதுக்கு அப்புறம் எர்த் உடைய வால்யூம். ஸோ இப்போ நம்ம m dash ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம வால்யூம் உடைய ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ வால்யூமோட ஃபார்முலா என்னது? 4/3 pi r cube. அதுதான் நாங்க இங்க எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து v அப்படிங்கிற இடத்துல 4/3 pi ரேடியஸ் ஆஃப் த எர்த் கியூப். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வால்யூம் என்னது? ரேடியஸ் வந்து மாறல. ஸோ அதனால ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நாங்க எழுதியிருக்கோம். ஆனா அது v டேஷ்ல என்ன ஆகுது? நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை சில அடி டெப்த்துக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ ரேடியஸ் சேஞ்ச் ஆகுதா? ஸோ இப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னது? ரேடியஸ் ஆஃப் த எர்த் மைனஸ் டி. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறது தான் அதோட சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம பண்ணி இதோட வேல்யூமை நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஸோ இப்போ m dash is equal to mass divided by radius of the earth cube into radius of the earth minus d the whole cube. இதுல பாத்தீங்கன்னா 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம m dash ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த m dash ஓட வேல்யூவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம்ல, அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்படி நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னா gravitational constant into mass into radius of the earth minus d the whole cube divided by radius of the earth cube into 1 divided by radius of the earth minus d the whole square அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதுல நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா radius of the earth minus d the whole cube radius of the earth minus d the whole square cancel out ஆகும். அப்படி நம்ம cancel out ஆகும்போது நம்மளுக்கு வெறும் radius of the earth minus d அப்படிங்கிற terms மட்டும் ரிமைனிங் இருக்கும். அதாவது g dash is equal to gravitational constant into mass into radius of the earth minus d divided by radius of the earth the whole cube அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா radius of the earth minus d அதை வந்து ரீஆர்டர் பண்ணி எழுத போறோம். அதாவது அதோட ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் ஆகாத வகையில எழுத போறோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா gravitational constant into mass into radius of the earth into 1 minus d divided by radius of the earth divided by radius of the whole divided by radius of the earth cube. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், அதோட ஒரிஜினல் டேர்ம் மாறி இருக்காது. ஸோ இப்போ radius of the earth into 1 radius of the earth minus radius of the earth into d divided by radius of the earth. ஸோ இப்போ radius of the earth கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஒரிஜினல் டேர்ம் ஆன radius of the earth minus d அந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் மாறாத வகையில் நாங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ g dash is equal to gravitational constant into mass divided by radius of the earth into 1 minus d divided by radius of the earth the whole thing divided by radius of the earth cubeங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா radius of the earthம் radius of the earth cube கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்படி கேன்சல் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்னன்னா g dash is equal to gravitational constant into mass into 1 minus d divided by radius of the earth the whole divided by radius of the earth square. ஸோ இதில் நம்ம d அப்படின்னு டினோட் பண்ணுறது என்னது? டிஸ்டன்ஸ், நம்ம எவ்வளோ டெப்த்து உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிரஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிரஷனை. gravitational constant into mass divided by radius of the earth square. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா தான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்மால் ஜி டினோட் பண்ணுவோம்ல, அதை தான் நாங்கள் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னன்னா g dash is equal to normal acceleration due to gravity g into 1 minus distance, அதாவது நம்ம எவ்வளோ டெப்த்து கீழே எடுத்துட்டு போயிருக்கோம் d divided by radius of the earth. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு டெப்த்தில் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ண வேண்டிய 2 இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் என்னன்னா
G டேஷோட வேல்யூ எப்பொழுதுமே நார்மல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ விட கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க இதை இன்னொரு வகையில எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த் இன்க்ரீஸ் ஆகுதோ G டேஷோட வேல்யூ அவ்வளோக்கு அவ்வளோ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எர்த்தை விட்டு மேல் நோக்கி போனாலும் சரி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கம்மியாகும். கீழ் நோக்கி போனாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ கம்மியாகும். இதுதான் இந்த டாபிக் உடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த் அப்படிங்கிற டாபிக்கை பார்த்துருந்தோம். இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி நம்ம சேனல் பேம்பு ஜெடிகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலியமா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.